தாவியானவர்கள் அருமையானவர்களே, எங்களுடன் சகோதரியை மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து ஜெபங்களோடு வழிநடத்த, துதிகளோடும் பாடல்களோடும் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. இந்த வழியிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களோட சந்ததிகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொருவரையும் ஊழியக்காரரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஐயா. நன்றி. கர்த்தர் உங்களோட இருப்பாராக, உங்களோட ஊழியங்களோட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நன்றி. ஹல்லேலூயா. நான் இணைந்திருக்கிறது மேரி, லண்டன்ல இருந்து. இப்போ உங்களுடைய நேரம் 3:42. இந்த நேரத்திலும் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களையும் ஒரு சந்ததியையும் நான் உங்களோட ஊழியங்களையும் நான் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமேல் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு தடையில்லாதபடி வந்து ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கும்படியாக ஆண்டவரே மக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். அதே போல என்னை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் பரிசுத்தாவியான ஆளுகை எங்களுக்குள்ள வரட்டும். என் குடும்பத்தின் மேலே நாங்கள் இருந்து ஜெபிக்கிற இடங்கள் மேலும் பரிசுத்தாவியான ஆளுகை வந்து எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் கலந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பான தேவனே, துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோன். இனிமையான ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய உம்மால் ஆகும். எல்லா தடைகளையும் உடைக்கிறவர், எல்லா கதவுகளையும் திறக்கிறவர். ஆண்டவரே, பார்த்தாண்டு சொல்லுகிற போது எல்லா பாதாள கட்டுகளும் அறுக்கப்பட்டு திறக்கிறவரப்பா. மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினவர். ஆண்டவரே, மரித்த லாசரு அடக்கம் பண்ணப்படும் அந்த கல்லுகள் எல்லாம் நீர் ஆண்டவரே திறந்த தேவன். அதே போல ஆண்டவரே இந்த நாளையிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படவும், கற்கள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் வழி விலகி போகவும், ஆண்டவரே அப்பா ஜோர்தான் வழி விலகோடும். ஆண்டவரே அப்பா சிவந்த சமுத்திரம் எல்லாம் வற்றி போகணும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புற சிவந்த சமுத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆழி அகலங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தபடி எல்லாம் வற்றி போகணும், இருக்கும். அதுகள் உடைக்கப்படணும். எல்லாம் ஆமான் ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு விலகணும், கோலியாத்து ஓடி போகணும் என்று சொல்லி ஆண்டவரே ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தாங்க. இதுகளுக்காக நாங்கள் செபிக்க ஜெயமெடுக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரையும் குடும்பங்களை நெருக்கத்துக்குள்ளால போறாங்கப்பா. ஆண்டவரே ஊழியம் என்றாலே ஆண்டவரே அநேக நெருக்கங்கள் பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அவர்களுக்காக பாரத்தோடு செபிக்க, ஆண்டவரே அப்பா நீர் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவரே உருவாக்கப்படுகிற எல்லா பட்டயங்களும் முறிந்து விட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். முறிந்து விடுவதாக அநேக ஆண்டவரே ஊழியக்காரர் வியாதியில போறாங்க. அநேக ஊழியக்காரர் ஆண்டவரே பாடுகளுக்குள்ளால போறாங்க. அநேக ஊழியக்கார குடும்பங்கள் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே அவர்களை பிசாசனவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்படியான காரியங்கள்ல இருந்து, இப்படியான செய்கைகள்ல இருந்து, பிசாசனோட திட்டத்தில இருந்து, அவனோட தந்திரத்தில இருந்து, அவன் வெறித்து வைத்துக்க வலையில இருந்து ஆண்டவரே இந்த நேரத்துல விடுதலையாக்க ஆண்டவரே அப்பா கிரியை செய்வீராக என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்துல இந்த நேரத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் வந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க வந்து ஆளுகை செய்யணும். எங்களுக்குள்ள ஒன்று முடியாது, எங்களுடைய பலமோ பராக்கிரமும் இல்லை, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள இறங்கி வந்து எதுக்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை எல்லாம் மூடணும் ஆண்டவரே நீங்க தான் வேணும், எங்களுக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. அப்போதுதான் ஆண்டவரே நாங்க ஜெபித்து ஜெயமெடுக்க முடியும் ஆண்டவரே. ஆவியானவர் தாம் எங்களுக்குள்ள ஆளுகை எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வழி நடத்துங்க ஆவியானவரே. அதுக்காக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். நீர் இந்த இடத்துல பெருகவனும். நாங்க ஆண்டவரே அப்பா நாங்க சிறுகவனும். எல்லாவற்றிலும் நீங்க தான் பெருகவனும். உங்களோட ஊழியத்துல ஒவ்வொரு நீதிமான் சந்ததியில
ஆண்டவரே அப்பா நீங்க தான் பெருகவனும் ஆண்டவரே, நாங்க சிறுகவனும். உங்களோட ஊழியம் நீர் கொள்ளுகிறது. நீர் ஊழியம் செய்ய வந்தவர், ஊழியம் கொண்டுட்டு போவரில்ல, ஊழியத்தை செய்ய வந்த தேவன் ஆண்டவரே. அநேக நீதிமான்கள் ஆண்டவரே அப்பா வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. அநேக நீதிமான்களை நடக்காதபடி, சத்தியத்துல நடக்காதபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய வேதத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வேதத்துக்கு அவங்க கீழ்ப்படுகிறதே இல்லப்பா, கீழ்ப்படுகிறதே இல்லப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டத்துல நீதிமான்கள் தானப்பா ஆண்டவரே அநேக ஏமாற்றத்துக்குள்ள ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த பணத்துக்காக நீதிமான் விழாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த பணத்துக்காக நீதிமானன் ஆண்டவரை விழாதபடி காத்துக்கொள்ளுங்க. சத்ருவானவர்களை வஞ்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. சத்ருவானவர்களை வஞ்சிக்காதபடி காத்துக்கொள்ளும்படியாக சோதரிக்கிறேன், சோதரிக்கிறேன். நாங்களும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, நாங்களும் நிற்கிறோம் என்று ஆண்டவரை விழுந்து விடாதபடி, ஒவ்வொரு நீதிமானின் சின்ன சின்ன ஒரு பாடல் பாடினால் அது தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய கிருபையின்படி நீர் இரக்கம் செய்வீராக. யாரும் வஞ்சிக்கிறது அது துரோகமான காரியம். வாயினாலும் சரி, சொல்லினாலும் சரி ஆண்டவரே அப்பா நாங்க சொல்லுகிறதை நீதிமான் சொல்லுகிறதை நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே ஜீவனும் மரணமும் ஆண்டவரே உங்களுடைய வாயின் வார்த்தையில இருக்கிறது. ஆண்டவரை அவங்க சொல்லி போட்டு ஆண்டவரை மரணத்துக்கு ஏதுவாக நடக்காதபடி இந்த வாயின் வார்த்தைகளை ஒரு வீசை மன்னிப்பீராக, ஒரு வீசை மன்னிப்பீராக. இவர்களை ஆண்டவரை விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரை உடைய நீதிமான அழைக்கப்பட்டதற்கோ அந்த அழைப்பில நிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த அழைப்பின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த அழைப்பின்படி திறப்பில நிக்க கிருபை செய்வீராக. அந்த அழைப்பின்படி பிறரையும் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அநேகர் வஞ்சனை ஆண்டவரே அப்ப அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க ஆண்டவரே. ஊழியர்களால உம்முடைய ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டவர்களால் அநேகர் ஆண்டவர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க, ஏமாற்றத்துக்குள்ள போறாங்க, தோல்விகளுக்குள்ள போறாங்க. அநேக ஜெப விண்ணப்பங்கள் வருது, ரட்சிக்கப்பட்டவள் தான், ஆனால் இப்படி வருதுன்னு சொல்லி இப்படி ஏமாத்துறாங்களே, இப்படி நீதி இல்லாம நடக்கிறாங்களே, தேவனுடைய வசனம் இருக்கிறதே அது இருவருக்குள்ள பட்டயம் என்று தெரியாதபடி இருக்கிறாங்களே ஆண்டு சொல்லி உமக்கும் உம்முடைய வசனத்துக்கு நடுங்காமல் ஆண்டவரை இருந்து ஆண்டவரே உலகத்தார் மாதிரி உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டு உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு வஞ்சனை செய்கிற ஒவ்வொரு மனுஷரை இந்த நாளில் இறங்கி சந்திக்கும்படியாக அதுக்காக நான் பாரத்தோட செபிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியக்காரலாம் ஒரு விஷயங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, ஊழியக்காரெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க. ஜெஸ்லியா குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை ஊழியம் என்று செய்கிற இந்த ஊழியத்தில், இந்த வானொலி ஊழியத்தில் அநேகர் ஆண்டவர் எழும்புவாங்க, அநேக துன்மார்க்க எழும்புவாங்க, அநேக துன்மார்க்க கேள்விகளை கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அமைதியா இருந்து சமாதானத்தோட கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்து எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவரே ஜெஸ்லியாக்கு இன்னும் தைரியத்தை கொடுங்க, இன்னும் பலத்தை கொடுங்க, என் ஜீவ சுவ பலத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உம்முடைய ஊழியத்துல பரிசுத்தத்தோட அந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. இவர் மூலமா அநேக ஆண்டவரை ரட்சிப்புகளை வர ஆண்டவரை, அநேக தேசங்கள் ரட்சிப்புகளை வர ஆண்டவரை இந்த வானொலியை எடுத்து பயன்படுத்துங்க, தேசமங்கும் இந்த வானொலியை எடுத்து பயன்படுத்துங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த வண்ணமாய் செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பலப்படுத்தி நான் சகாயம் பண்ணுவேன். வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. அந்த இருவருக்குள்ள பட்டியமங்களுக்குள்ள கிரியை செய்வனும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். அவையானவர் எங்களை நடத்துங்க, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நடத்துங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்து ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கதவுகள் திறந்து தருகிறவரே அப்பா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற மகிமையின் ராஜா, மகத்துவமானவரே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே, உன்னதத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூயாவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம். அந்த பிரசன்னம் எங்களை வழி நடத்தணும், அந்த பிரசன்னத்துலதான்ப்பா நாங்க வழி நடத்தணும், அந்த பிரசன்னத்துக்குள்ளாகத்தான்ப்பா நாங்க கடந்து வரணும் ஆண்டவரே. மகிமையின் ஆவியானவரே, மகிமையின் மேகமே, ஹல்லேலூயா.
ஹalleluya. முன் சென்ற மேகமே, ஹalleluya. அழியாத மேகமா எங்களுக்கு பிரசன்னத்துல வழி நடத்துகிறவரே, ஆண்டவரே எங்களை கைவிடாத கண்மலையே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான ஊழியங்களை தந்து ஆண்டவரே அப்பா முந்தினோர் முந்தினோராய் மாற்றுகிறது வெந்நீர் ஆண்டவரே. அநேகர் பிந்தி இருந்தவர்கள் எல்லாம் ஒழுப்பிக் கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கைக்கு உடைய ஆண்டவரை ஊழியத்துக்கு கண்டதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறவரே சோத்திரம் சோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்துகிறவரே சோத்திரம் 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 சோத்திரம். நீதியின் தேவனே சோத்திரம், நீதி செய்கிறவரே சோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே மக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya. நம்முடைய கிருபை கிருப 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 சத்தியத்தின் கிருப நடக்கட்டும் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தின் கிருபங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்துல தெரிகிற சௌரனே சௌரியே அது வருகுதென்றாலே, கண்ணீர் வருகுது, நெருக்கத்துல இருக்கிறோம்டாலே அந்த உளியான சேற்றுல ஆண்டவர் எங்களை பிடமிடுகிறார், அந்த அக்கினியில எங்களை பிடமிடுகிறார். அந்த அக்கினியில நாங்க எரிந்து போக மாட்டோம். ஆனா அது எங்களை உருவாக்குகிறது, என்னும் வைராக்கியம் வர வைக்கிறது தேவன் மேல, என்னும் பற்றுதலாய் வர வைக்கிறார், என்னும் விசுவாசத்தை வர வைக்கிறார். அவர் மேல விசுவாசம் உண்டாயிருக்கிறபடியில் அவர் செய்கிறார். என்ன பின்பற்றி வா, எனக்குள்ள வா, என்னோட நட, என்னுடைய வார்த்தைக்குள்ள என்னும் இடைப்படு, என்னோட இரு. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்படி சிஸ்டர் நாங்க சந்தோஷமா இருக்கிற, நீங்க சந்தோஷமா பாட சொல்றீங்களே சிஸ்டர். விட வேண்டிய காரியத்தை விட்டால் தேவனை எல்லாம் பாட்டுக்கொள்வார் என்று விடுகிற போது, தூசியை உதறது போல விட்டா அந்த கண்ணீரை விட்டு நான் எழும்புவேன். இது எனக்குரிய கண்ணீர் இல்லைன்னு சொல்லி அட்டுக்குடைய ரத்தத்திலும் சாட்சியில் வசனத்திலும் பிசாசானோடு நாங்க எதிர்த்து நிற்கிற போது அவருடைய மகிமை எங்களை சமாதானத்தை தரும். அவர்தான் சொல்லிட்டார் சங்கீதத்துல, எல்லாம் சமாதானமாக்குவேன், உச்சிதமான கோதுமை நான் நிரப்புவேன். அந்த உச்சிதமான கோதுமைகளுக்குள்ள விரட்டு எல்லாம் சமாதானம் உண்டாக்கட்டும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். தாழ்ந்து போயிட்டீங்களா? தாழ்த்தி போட்டாரா? எங்களோட பெருமைக்கு அவர் தாழ்த்துகிறார். எங்களுக்குள்ள பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் பெருமையால் எதிர்த்து நிற்க விட்டார். ஏன்னா அவர் தந்த காரியத்துல நாங்க உண்மையா இருக்காதபடி நாங்க செய்தோம், நாங்க படிச்சோம், நாங்க எழும்பணும், நாங்க ஊழியம் செய்யறோம், நாங்க ஜெபிப்போம், 10 மணித்தாலும் ஜெபிப்போம், கொஞ்சம் அந்நியவசில பேசுவோம், எங்களுக்கு சத்தியம் பேச தெரியும், இதுதான் எங்களோட ஊழியம், நாங்க அங்க ஊழியம் செய்யறோம், இங்க ஊழியம் செய்யறோம் சொல்ற நேரத்துக்கு ஆவியானவர் தந்ததை விட்டு போட்டு ஆவியானவரை நாமத்தை மகிமைப்படுத்தாதபடி என்னுடைய பேரை நான் பெருமைப்படுத்துகிற போதும் ஆவியானவர் அதுக்கு எதிர்த்து நிற்கிறார். இது ஊழியன் தேவனுடையது. எல்லாம் தந்த உடைமைகள் எல்லாம் தந்து வைத்திருக்க அவருடையது. சரீரம் எங்களுடையது இல்ல, தேவனுடையது. ஆத்மா எங்களுடையது இல்ல, தேவனுடையது. ஆவி அவருடையது. அவர்தான் ஜீவனையும் ஆவியை மகளுக்குள்ள தந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க அதுக்கு பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுகிற போது எல்லாமே தாழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்மோட காண்கின்ற தேவர் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹalleluya. ஆவியானவரே, ஹalleluya. எங்களை தாங்கி நடத்துகிற கிருபை, எங்களை தாங்கி நடத்துகிற கிருபை, தப்புவிக்கிற கிருபை, எங்களை அழைத்த கிருபை, எங்களை நடத்தின கிருபை, எங்களை மூடிக்கொண்ட கிருபை, எங்களுக்கு ஆறுதல் தருகிற கிருபை, எங்களை அணைக்கிற கிருபை. ஹalleluya. உனக்கு இளைப்பாற முடியலையா? தேவனுடைய சமூகத்துல வந்து இளைப்பாரு. இந்த காரியம் என்னமா நடக்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற சௌரனே சௌரியே, காரியம் மாறுதலாய் முடிய செய்வார். அவருடைய சமூகத்துல காத்திரு, பொறுத்திரு. அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்த மட்டும் பொறுமையாரு. தேவ சமூகத்தில இருந்து சமானத்தை கேள். தேவ சமூகத்தில இந்த சிலுவையை சுமந்து செல்லத்துக்கு தைரியத்தையும் பலத்தையும். ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை, தேவ கிருபங்களை தாங்குகிற கிருபை. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட இடங்கள்ல எல்லாம், நொறுக்கப்பட்ட சௌரிட வாழ்க்கையில, சௌரண்ட வாழ்க்கையில இப்போதே ஒரு ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தின் சமாதானம், ஒரு அபிஷேகத்தின் சமாதானம். நொறுங்குண்டவர்களை நறுங்குண்டவளே ஆண்டவரே, நீர் கைவிடாத சமாதானம். இப்போது நான் இருக்கிறேன் என்று சொல்ற ஒரு சமாதானம் உம்முடைய கரம் ஆண்டவரே. அப்பா தொடுவீராக ஆண்டவரே. அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே அப்பா சமாதான நதியில கொண்டு விடுவீராக. அதை நீர்கால்களோரமாய் நீ நடத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களோட கிருபை இறங்கி கிரியை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹalleluya. எங்களுக்கு என்ன செய்யற, எத்தனை நன்மை செய்த தேவனுக்கு தீமை செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறது. தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார். நாங்க இப்ப ஏராளமான நன்றி சொல்றவராய் நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளை தந்து இதுவரைக்கும் இந்த நிமிஷந்தோறும் நடத்தி வந்தவர் அவர். நன்றி சொல்வோம். எங்களோட ஆத்மாவை என்ன செய்யறாராம், நாங்க நினைத்து நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என்று சொல்லி எப்போதும் நாங்க சொல்லி கொண்டிருக்கிற போது எங்களோட ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதலை உண்டு பண்ணி தருவார். எங்களோட ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஏசப்பா நன்றி, கோடி கோடி நன்றி. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. எதையுமே நீங்க குறைவிட விடல,
எதை நாங்கள் அழிந்து போக விடல. பாதாள கட்டுகளங்களை வந்த போதும், மரண கட்டுகளங்களை சூழ்ந்த போதும், துர்பிரவாசம் எங்கள் மேல வந்த போதும் எங்களை கைவிடாத விடாத தேவனுக்காய் சோத்திரம், அந்த கரத்துக்காய் சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றி தந்த தேவனுக்கு சோத்திரம், சோத்திரம். ஒன்றுமே இல்லைன்ற வாழ்க்கையில எல்லாமே இருக்குன்னு சொல்லி பெரிய தேவனாய் எங்களுக்குள்ள வந்த தேவனுக்காய் சோத்திரம், 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 சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எத்தனை மரணங்கள் எங்களுக்கு, மரணத்துக்கு ஒரு அடிக்கும் எங்களுக்கு தூரமாயிருந்தது. ஆனால் எங்களுக்கு மரணத்துக்கு போவிடல. எனக்கு 7 மரணம் வந்தது என் வயசுக்கு, என் வாழ்க்கையில. ஆனால் தேவன் சாகாமல் நீ பிழைத்திரு என்று சொல்லி, என் நாமத்தை நீ போய் விவரித்து சொல்லு சொல்லி சாகாமல் பிழைத்திருக்கிற கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது எத்தனையோ பேர் நீதிமான்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி அப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத காரியத்துலதான் அவருடைய ஊழியங்களை செய்து கொண்டு போகிறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்கிறோம். எங்களால எவ்வளவு அந்த தகுதியாய் வைத்திருக்கிறாரோ அந்த தகுதியின்படி ஊழியத்தை செய்து போறோம். அவர் அளந்து அபிஷேகத்தினாலே நாங்க ஊழியத்தை செய்கிறோம். மாம்சம் பலவீனமா இருக்கிற போதும் அவருடைய ஊழியங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வைக்கிறதுக்காய் சோத்திரம். ஆயுள் முழுவதும் அவருக்காய் சோத்திரம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அவருடைய கிருபை பெரியது, அன்பு பெரியது, தயவு பெரிய. சோத்திரம், சோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே நன்றி, நன்றி, நன்றி. அநேக கட்டுகளை உடைக்கிறத ஆண்டவரே அப்பா நான் உணர்றேன்ப்பா. அநேக கட்டுகள் உடைக்கப்படுதப்பா, கண்ணீர் மாற்றப்படுகிறப்பா. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளில் இருந்து கேட்கிறவங்கள ஆண்டவர் இருதயத்தின் காயங்களை கட்டி கொண்டிருக்கிறது. நான் காயங்களை கட்டி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லு வசனத்தின்படி காயங்களை கட்டி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, அநேகர் முறிந்து விழுந்து ஆண்டவரை வியாதியில கிடக்கிறவங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற பிரச்சனை கடந்து செல்கிற தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாயிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆண்டவரை உற்று கேட்டு கொண்டு சௌரிய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யார் ஜெபிப்பாங்கன்னு வந்து அவளோட கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காதுகளுக்குள்ள ஆண்டவரை ஜீவன் இறங்கு அந்த சௌரிய உயிர் பேக்கிறார் அந்த மரண கட்டில இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உம்முடைய சிறகு இருக்கிறபடியா தாப்பா ஆண்டவரே, எந்த மனுஷனோ எந்த மிருகங்களோ எந்த பிசாசானவனோ எங்களை ஆண்டவரே எங்களை வந்து உயிரை கொண்டு போகாதபடி காத்து கொண்டிருக்கிற அந்த சிறகுல மூடி வச்சிருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. நீ நல்லவரப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, தூதேக்கே பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, தூதேக்கே பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஜேசு ராஜா என் பலனானீர், இதற்கும் பயமில்லையே. ஜேசு ராஜா என் பலனானீர், இதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனையோட செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். பரிசுத்தாவியோட வல்லமை தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற போதும் பரிசுத்தாவியோட வல்லமை இந்த நாட்கள்ல அநேக காதுகளுக்குள்ளால ஆண்டவர் இறங்கி அநேக காரியங்கள்ல வாழ்க்கையில மாற்றங்கள், தோல்விகள்ல, ஏமாற்றங்கள்ல, நிந்தைகள்ல அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து கொடுத்து ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, வியாதியஸ்தரா இருக்கிற ஒவ்வொரு நீதிமான்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், ஒவ்வொரு பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இப்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமுள்ள நாமத்தினால் இந்த மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த மரண சங்கிலிகளை நான் அறுக்கிற இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்போது அவர்களை சுகமடையும்படி அவங்களுடைய வல்லமை மாட்சிமை உள்ள தேவன் உமக்கு வல்லமை புறப்பட்டு சென்றவர்களை தொடும்படியாக இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். அவள் எப்படியாப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, ஜீவன் முடிஞ்சது என்று சொல்ற நேரத்திலும் அந்த வல்லமுள்ள ஜீவன் கொட்டுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன். அந்த வல்லமுள்ள தேவனுடைய நாமம் புறப்பட்டு சென்று உம்முடைய வல்லமையின் ஜீவனையும் கொடுத்து இன்னும் அநேக நாட்களை கூட்டி கொடுத்த, அநேக வருஷங்களை கூட்டி கொடுத்த ஆண்டவரே, அவர்களை உம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சாட்சியா நிறுத்த உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்.
வியாதியில ஆண்டவரே கிட்டக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் சிறு வயதிலேயே ஆண்டவருடைய வாலிப பிரயாத்திலே அவங்களுக்கு டயபிட்டி ஆண்டவரே சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே வாகனம் ஓட்டி கைகால் முறிந்து ஆண்டவரே தற்கொலைக்கு ஆண்டவரே நேராக நடந்தவர்கள் ஆண்டவரை தூக்கு போட்டவர்கள் எரிஞ்சவர்கள் மருந்து குடித்தவர்கள் நஞ்ச குடித்தவங்க விஷத்தை குடிச்சவங்க இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் அந்த வாலிப பிள்ளைகள் ஆண் பெண் பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல படுத்துக்கிறவங்களை தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. அந்த தற்கொலை மரணத்துல இருந்து பாதாளத்துக்கு போகாதபடி தொடுங்க. நீங்க மன்னிப்பு கேட்கிற அவங்களுக்காக மன்னிங்க. அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய நாம மகிமைப்படுத்தட்டும். உங்களுடைய நாம மகிமைப்படுத்துங்க. இறங்குங்க இறங்குங்க இரக்கம் செய்யுங்க. இறங்குங்க இரக்கம் செய்யுங்க. ஹல்லேலூயா. வாகனம் ஓட்டுற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுங்க. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளும் ஆண்டவர் அறியல. வாலிப சந்ததிக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாலிப சந்ததிக்குள்ள ஒரு பின்மாற்றத்தை ஊற்றுங்க. பின்மாற்றத்தின ஆண்டவரை இருக்கிறவங்களை ஒரு பின்மாறி ஊற்றுங்க. அநேக வாலிபர்கள் ஊழியம் செய்து பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. அவர்களை மறுபடியும் உடைய சமத்துல கொண்டு வாங்க. அந்த அவர்கள் மேல நம்முடைய பின்மாரியின் வல்லமை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே புறஜாதிய வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. இவர்களை ஆண்டவர் இழுத்து கொண்டு வாங்க. வலைகளினாலே அன்பின் கயிற்றினாலே உம்முடைய பாச கயிறினாலே ஆண்டவர் இழுத்து கொண்டு வாங்க. உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய வார்த்தையினாலே அவர்கள் எழுங்க. உங்களுடைய சமூகத்துக்கு இழிந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இழுத்து கொண்டு ஊழியம் செய்யுங்க. ஊழியக்காரர் வாலிப பிள்ளைகள் எல்லாம் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. தாய் தப்பனை கீழ்ப்படியாத வாலிப பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அவங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றுங்க. தாய் தப்பனை கீழ்ப்படுகிற சுபாவத்தை கொடுங்க. நீங்க கீழ்ப்படி இருந்தது போல அவர்களும் கீழ்ப்படி இருக்கணும் தாய் தப்பனுக்கு. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பாவ வழக்கத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே மது போதையில இருக்கிறாங்க. ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவரை இதால பணம் இல்லாட்டி ஆண்டவரை தாய் தப்பனை ஆண்டவரை அடிச்சு தாக்கி மறைக்கிற நிலைக்கு மறைக்க வைக்கிறாங்க. சாகடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வல்லமையான ஆண்டவரை கரமுறை இந்த வாலிபனை தொடட்டும். வாலிபர்களை தொடுங்க. வாலிபர்களை தொடங்க. வாலிபர்கள் இதனாலே ஆண்டவரை சுத்தமாவார்கள். உம்முடைய வார்த்தையினாலே சுத்தமாக கத்த கிருபை செய்வீராக. கத்த கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடுங்க தொடுங்க. ஆண்டவரே இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் தொடுங்க. அது எந்த ஜாதி எந்த பாசைக்காரர் எப்படியாயிருந்தாலும் என் தேவன் தொடுங்க. உம்முடைய சுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. உம்முடைய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவரே தொடுங்க. உங்களோட ஆவி இருக்கிறது. உணர்வடையட்டும். இந்த வாலிபர்கள் எல்லாம் வாலிபர்கள் தேவனுக்காய் மாறட்டும். எத்தனை ஊழியக்காரர் வாலிப பிரயாத்துல ஊழியம் செய்றாங்க. அந்த ஊழியக்காரை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ வார்த்தைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சியுங்க. இழுத்துக்கொள்ளுங்க. கொடுமையான வாலிபர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, வியாதிப்பட்டு கிடக்கிறவங்க, உங்களெல்லாம் தேவனுக்காய் மாறட்டும். தேவனுக்காய் ஊழியக்காரராய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்பா பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ரத்தத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை சேர்க்கத்தை கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாலிபர்களையும் பரிசுத்தாவின் ஆளுகை ஒப்பு கொடுக்கிறேன். சபையில இருக்கிற ஊழிய ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வெளி தேசத்துல தெரியாதவங்க, உங்களை அறியாதவங்க, நீங்க யாருண்டே அப்பா புரியாதவங்க, நீங்க உண்மை உள்ளவரான்னு தெரியாத கூட இருக்கிறவங்க மேல நம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை வரட்டும். அந்த ரத்தம் அவர்களுக்கு சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால் ஆண்டவரை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரை அரபு நாட்டு வாலிபர்களை மீட்டுக் கொள்ளுங்க. உமக்காக பாகிஸ்தான் தேசத்து வாலிபர்களை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே பங்களாதேஷ் தேசத்துல இருக்கிற ஆண்டவரை அந்த ஜனங்களை ரட்சித்து ஆண்டவரை அந்த வாலிபர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. வாலிபர்களை தொட்டுங்க. வாலிப கூட்டம் எழும்பட்டும். ஆண்டவரை பவுஞ்சு ஓஞ்சாய் எழும்பட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமையை தரிந்து கொள்ளட்டும். பாவ உணர்வடையட்டும். ஆண்டவரை இவர்களை விடுதலை ஆக்குங்க. நீர்தான் விடுதலை ஆக்குற தேவன். நீர் விடுதலை ஆக்குங்க. குடும்பங்களை ஜெஸ்லியா குடும்பங்கள் இருக்கிற எல்லாம் ஆண்டவரை வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும். இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தில் இருக்க வாலிபர்களை எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிபர்கள் எல்லா பழக்க வழக்கங்களை விட்டு ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை விட்டு கட்டவிழ்த்தி ஜெபிக்கிறேன். உலக பாவம் உலகத்துக்கும் ஆண்டவரை இவர்களை விட்டு நீ பிரித்தெடுங்க. பரிசுத்தாவிட வல்லமையை பிரித்தெடுங்க.
உம்முடைய ஆளுகைக்கு கொண்டு வந்துருங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். உம்மாலே ஆகும். உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. மரிக்க போற வாலிபர்கள் நம்முடைய கரம் தொடட்டும். உயிரடைய செய்தவர்களை விடுதலையாக்கு மக்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, கஞ்சா பழக்கத்துக்கும் சார பழக்கத்துக்கும் போதை பொருளுக்கும் அடிமையா இருக்கிறவங்க, விபச்சாரம், வேசித்தனம் ஆண்டவரே, பாகால்கள் ஆண்டவரே, பொல்லாத ஆண்டவரே, பில்லி சூனியம் மந்திர கட்டுகளை கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் இப்போது கட்டவிழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி இவர்கள் எல்லாம் கட்டவிழ்த்தி ஜெபிக்கிறேன். சிகரெட்டுகள் ஆண்டவரே, அந்த சிகரெட் இதுகளுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த பாலிகளை அவர்கள் அந்த பழக்க வழக்கத்தை விட்டு கட்டவிழ்த்து ஆண்டவர் இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த அந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ஜீவ ரத்தத்துக்குள்ள கட்டுகிறேன். கட்டப்பட்டு வாலிபர்களை தொடாத அது தேவனுடைய வாலிபர்கள். வாலிபனே நீ எழுந்துரு, வாலிபனே நீ எழுந்துரு, தேவனுக்கு ஒப்புக்கொடு. இந்த வாழ்க்கையில நீ பாடுகள் போதும், வியாதி மரணப்படுக்கை போதும், உலக மாய அன்பு போதும். தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாத வாலிபனே எழுந்து பிரகாசி, எழும்பு, கீழ்ப்படி. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். என் தேவன் எழுந்து பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ள அநேக வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாய் நாங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவரை வாலிபர்கள் வந்து சேரட்டும். சபைகளுக்குள்ள கூட்டி சேர்க்க போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்கள் ஆண்டவரே, முக்கியமா அந்த ஆண்டவரே அரபு நாடுகள் ஆண்டவரே, அப்ப அம்மை அறியாது மக்கள் விரோதமாய் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அப்படியே சமூகத்துல சேர்த்துக்கொள்ளுங்க. பெண்ணு மானுமாய் சேர்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு நெட் சேர்க்கக்காரரை ரட்சிங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே, ரட்சிங்க. ஆண் பிணைச்சிக்காரரை ரட்சிங்க, பெண் பிணைச்சிக்காரரை ரட்சிங்க. பெண்ணும் திருமணம் செய்து ஆணுமானும் திருமணம் சேருவளே ஒரு வீசை தொடுவீராக. அது உங்களுக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆண்டவரே ரட்சிங்க. மறைபொருளாய் பாவத்தை சேருவளை ரட்சிங்க. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் இவர்கள் மேல. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்பம் மிகுதியா இருக்கிறது. ஆனால் அநேக வாலிபர்கள் ஆண்டவரை அழிந்து கொண்டு போறாங்க. பாதாள அக்கினிக்கு இரையாகிறாங்க. பிசாசானோட ஆண்டவரே அப்பா, பிசாசானோட சிறைக்கு போறாங்க. அவன் சிறைப்பிடித்து கொண்டு போறான். அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட வேணும். வாலிபர்களுக்காக இந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்பட்டு ஆண்டவரே அவன் சிறைச்சாலையெல்லாம் மூடப்பட வேணும். இயேசு ரத்தத்தை கொண்டு மூடுகிறேன். வாலிபர்களை சிறைப்படுத்தி கொண்டு போக விடாதீங்க. உங்களோட கரம், பலத்த கரம் ஆண்டவரே விடுதலையாக்கட்டும். உங்களுடைய வல்லமுடைய நாமம் அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, பரிசுத்தாவின் ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுத்து மூடி மறைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பதில் தந்ததுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க. அதே போல தகப்பனே ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் துதியை சொல்லி வருவார்கள், இது என்னுடைய சந்ததி என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. பாலகர் வாயில நான் துதியை வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் இந்த காலத்துல ஆண்டவரே, அந்த துதியெல்லாம் மறந்து ஆண்டவரே, போனுக்குள்ளால தானப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. போனை கொடுத்து தானப்பா வளர்க்குறாங்க. உலக காரியத்தை சொல்லித்தாப்பா அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஆனால் இனி தாயின் கருவில உருவாக்குன தேவன், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், நீர் கொடுத்த சுதந்திரம் அப்பா. ஆனா இந்த நாட்கள்ல தாய் தப்பன் அதெல்லாம் மறந்து பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உலகத்துக்குள்ளேயே வளர்க்குறாங்க. சினிமாக்குள்ள வளர்க்குறாங்க, கார்ட்டூனுக்குள்ள வளர்க்குறாங்க, அந்த போனுக்குள்ளேயே பிள்ளைய வளர்க்குறாங்கப்பா. அதெல்லாம் ஒரு காலத்துல அவங்கள விடுவிக்க முடியாதப்பா. அவங்க போனுக்கும் உலகத்துக்குமே அடிமை ஆயிடுவாங்கப்பா. போனுக்கும் உலகத்துக்குமே அடிமையாய் கொண்டு போறாங்க ஆண்டவரே. அதெல்லாம் மாறட்டும்.
அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என் தேவனை சிறு வயதிலிருந்து போதிக்கிற தாய் தப்பனாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த வாலிப சிறு பிள்ளைகளுக்குள்ள. அப்படி அந்த ஆண்டவரே தேவ பயத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் ஜேசப்பா செய்வார் செய்வார், ஜேசப்பா தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி வளர்க்க தாய் தப்பனுக்கு ஞானத்தை கொடுங்க. தாய் தப்பனுக்கு தேவ கிருபையை கொடுங்க. இந்த பிள்ளைகள் உமக்கு என்று சொல்லி வளர்க்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். அது எந்த பிள்ளைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த ஜாதியோ எந்த ஆண்டவரே பாசக்காரரா இருந்தாலும் தேவ பயத்துல வளர்க்கிற பிள்ளைகளாய், திக்கற்றோடுற பிள்ளைகள், அனாதைகளின் பிள்ளைகள், விதவைகளின் பிள்ளைகள் எல்லாம் உமக்கென்று வளர்க்கிற சிறு பிள்ளைகளாய் மாற்றுங்க. அவர்களை வியாதிப்பட்டு போவிடாதீங்க. எத்தனையோ பேர் ஆண்டவர் ஐசியூல இருக்கிறாங்கப்பா, மரணத்துக்கு போராடி கொண்டிருக்காங்க அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம். என் தேவன் அவர்களை எல்லாம் நீர் பயன்படுத்த உங்களுடைய கரத்தினாலே மூடுங்க. அவர்களை ஜீவனை ஆண்டவரை எடுத்துட்டு போவிட்டுறாதீங்க ஆண்டவரே. அவர்களை உமக்கென்று நீர் உருவாக்கினீர். அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த சந்ததியாய் பார்க்கும்படியாக சோதரிக்கிறேன். உம்முடைய கண்கள் அவர்களை பரிசுத்த சந்ததியாய் பார்க்கும்படியாக, உம்முடைய இருதயத்துல தயவு உண்டு பண்ணும்படியாக ஹல்லேலூயா சோதரிக்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த கற்பத்தின் கனியா இடையில பாவத்துல மறிக்காதபடி ஆண்டவரே, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவருக்கு நல்ல ஆண்டவரே சத்தில்லாதபடி இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல சத்த போசாக்க கொடுத்து ஆண்டவரே, பிள்ளைகள படிப்புகள், பிள்ளைகள தேவைகள் என் தேவனுக்காக வளர்க்கப்படட்டும் ஆண்டவரே. சாமுவேல் உமக்காக வளர்க்கப்பட்டது போல வளர்ந்து உமக்காக வளரட்டும் ஆண்டவரே, வளரட்டும் ஆண்டவரே. ஏலியின் வீட்டில் வளர்ந்தாலும் ஆண்டவரே எலியாவின் தேவன் பிள்ளைகளாய் மாறட்டும். எலியாவின் தேவன் பிள்ளைகளாய் மாறட்டும். அது எலியாவின் தேவனின் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா. அதுக்காய் சோத்தரிக்கிறேன், அதுக்காய் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையான இரக்கங்களினால் இந்த பிள்ளைகளை மூடுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் அவர்களை எல்லாம் அமக்காக வாழ வைங்க. அதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியானவரே, சிறு பிள்ளைகள் மேல நம்முடைய கரம் இருக்கட்டும். சிறுவர்களை வர விடுங்க. அவருடைய ராஜ்யம் என்று சொன்னீங்க. அதே தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள வரட்டும். நம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் வளர மட்டுமே தேவனுடைய கரம் அவர்களை கருத்து நிலையில உன்னை மூடுவேன் என்று மூடிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதியாஸ் இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்கள் ஆண்டவரே தேசங்களுக்குள் அதிகாரிகளாகவும் தேவனுக்கு ஊழியக்காரனாகவும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிறு வயதிலே அவங்க ஆண்டவரே சிதறப்பட்டு போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கிருபை உள்ளவரே ஆண்டவரே. இப்ப யாரெல்லாம் பிரவசத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்காக வாழ கிருபை செய்யுங்க. அந்த இருதயம் தேவனால படைக்கப்படட்டும். அது தேவனுக்குரிய இருதயமா மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அதுக்காக சோத்தரிக்கிறேன். சுவப்பிரவசங்களை கொடுங்க தாய்மாருக்கு. கற்பதிங்கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில இப்போது இந்த கற்பதிங்கனி வாசல் திறக்கப்படுவதாக. எப்பாத்தாண்டு சொல்லி அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. அந்த எப்பாத்தாண்டு சொல்லி அடைக்கப்பட்ட கற்பதின்கனின் வாசலை நான் திறக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் அதுல நான் கட்டிந்து கொண்டு திறக்கிறேன். இப்போது அது திறக்கப்படுவதாக. அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இப்போது அந்த கற்பதின்கனி உண்டாயிருக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து வானொலியில கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த சௌரி ஜெபித்தா ஆவியானவர் எனக்கு ஒரு கற்பதிங்கனியை தந்தாரண்டு சொல்ற ஒரு சாட்சியுள்ள ஆண்டவரை மனிதராய் மாறட்டும், சாட்சியுள்ள குடும்பமாய் மாறட்டும். நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க கிருபையாய் இறங்கி கிரியை செய்யுங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒன்று சேர்த்து வைப்பீராக. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த பணங்களை வேண்டி ஏமாத்திட்டு ஆண்டவரே, ஏமாற்ற நிலைக்கு நான் வந்து திருமணம் செய்வேன், நாங்க 2 பேரும் செய்வோம் எல்லாம் ஆண்டவரே நீதிமானா இருந்து வாக்க கொடுத்து போட்டு ஆண்டவரே போன்கள் எடுக்காதபடி, மெசேஜ்கள் பண்ணாதபடி ஆண்டவரே விட்டு தூரம் போயிருக்கிற ஆண்டவரே, அந்த ஆண்டவரே ஆணானாலும் பெண்ணானாலும் என் தேவன் நீர் பார்த்திருக்கிறீர், நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே.
அந்த துரோகத்தை பாக்குறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த துரோகங்கள்ல இருந்து ஆண்டவரை யாரெல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்களோ, எத்தனையோ ஜெப விண்ணப்பம் வருகுதப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நாள், 20 நாள், 25 நாள் எங்களோட கதைக்காம இருக்கிறாங்களே, இப்படி போன மூடி வச்சுட்டு இருக்கிறாங்களே, பார்க்காதபடி இருக்கிறாங்களே, மெசேஜை பார்க்காதபடி இருக்கிறாங்களே, அந்த ஆண்டவரே அந்த கதவுகள் எல்லாம் திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, நீதிமான் வாக்கு கொடுத்து அதுல தவற மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்படியாப்பட்ட காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பிசாசானவன் வஞ்சிக்கப்பட்டு பிசாசானோட வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, வலு சர்ப்பத்துக்கு இவங்க திட்டத்துக்கு அவனோட யோசனைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, இந்த நேரத்துல அந்த கதவுகள் திறக்கப்படுவதாக. போன் கோல் எடுக்காதவங்க எடுக்கட்டும், போன மெசேஜ பார்க்காதவங்க பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எப்பாத்தான்னு சொல்லி அந்த கதவுளை நான் திறக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுளை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் இதால ஆண்டவரே, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மன உளைச்சலுக்குள்ள போறாங்க, மன உளைச்சலுக்குள்ள போறாங்க. ஒரு விஷயம் இந்த இடத்துல நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. உம்முடைய நீதியை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நீதி இறங்கட்டும், நீதி இறங்கட்டும். உங்களோட சமாதானம் இறங்கட்டும், உங்களோட சந்தோஷம் இறங்கட்டும். அந்த மன உளைச்சல் இருந்து சந்தோஷத்தை கொடுங்க. இதை தாங்கி செல்ல ஆண்டவரே பலத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே பலத்தை கொடுங்க தாங்கி செல்றதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆண்டவரே, மூடப்பட்ட எல்லா துறவுகளையும் நம்முடைய நாமத்தினாலே, உயிர்த்தெழுதலின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த மூடப்பட்ட ஆண்டவரே அந்த போன்கள், அந்த மெசேஜ்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஏமாற்றத்திலிருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் இப்போதே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நான் திறந்து வந்த வழிகளை ஜெபிக்கிறேன். மனுஷரால் அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறந்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கரம் இதுக்கு பாரமா இருக்காதபடி, சந்தோஷமான செய்திகளை கேட்க உம்முடைய கரத்தை நீர் ஆண்டவரை பாரமாய் மனுஷன் மேல வைக்காதபடி, சமாதானம் உண்டாக்கும்படியாக இதற்கு ஒரு முடிவை கொடுத்து என் தேவன் இறங்கி நீர் கிரியை செய்யும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரையும் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. ஏதன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டது போல இந்த பூமியில இருக்கிற ஒரு கொஞ்ச நாட்கள்ல வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, இதால உண்மை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த காரியத்தால நீதிமானா இருக்கிறாங்க, சபைக்கு போறாங்க, அப்படி செய்துட்டாங்களே என்று சொல்லி யாரும் வஞ்சிக்கப்பட்டு உண்மை விட்டு விலகாதபடி என் தேவன் நம்முடைய கரத்தினாலே திறப்பீராக. இந்த அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி, திறக்கிறவன் திறக்கப்படக்கூடாதபடி பூட்டுகிறவரின் நீர்தான். ஒரு வீசை திறந்து கொடுப்பீராக. ஒரு வீசை அவர்களோட ஆண்டவரே அவர்களோட பேசுவீராக. யாரெல்லாம் போன ஆண்டவரே பார்க்காதபடி, போன்கள மெசேஜை பார்க்காதபடி, போன் அடிக்காதபடி இருக்கிறவங்களோட இருதயத்தை ஆண்டவரே, கடினமான இருதயத்தை நான் உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த தடையில உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கடினமான இருதயம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வஞ்சிக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் இப்போது மாறி போவதாக, வஞ்சிக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறுவதாக ஜனங்களுக்குள்ள. ஆண்டவர் யாரெல்லாம் விண்ணப்பம் விட்டாங்களோ அவர்களுக்காக நான் சோத்தரிக்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் இந்த செபித்த நேரமே ஒரு பதில் கிடைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சமாதானத்தை கட்டளையிடுறதுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, நீ நீதி செய்கிற தேவன், உம்முடைய சமூகத்துல இருந்து நியாயம் வெளிப்படட்டும், நீதி வெளிப்படட்டும் என்று சொல்லி சோத்தரித்தை ஜெபிக்கிறேன். பதில் கிடைத்து விட்டதுக்காய் நன்றி. துறவுகளை ஆண்டவரே அப்பா மறுபடியும் திறந்து தந்ததுக்காய் சோத்திரம். ஆண்டவரை அடைக்கப்பட்ட கல்லுகள் எல்லாம் புரட்டி போட்டதுக்காய் சோத்திரத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சோத்தரித்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரமில்ல, காசுகளை வேண்டி போட்டு ஆண்டவரே அப்பா ஏமாற்ற நிலையில இருந்து மற்றவங்களை வஞ்சித்துட்டு ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் இனிமேல் அந்த காசுகளை வஞ்சிக்காதபடி, உடைய கையின் பிரயாசத்தை வஞ்சிக்காதபடி அந்த மீதியானின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறையெடுத்து ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசத்தை கொண்டு போறவன் அவன் ஒரு மீதியானன். எல்லாவற்றையும் ஆண்டவரை வாரி கொண்டு போயிடுவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடி அந்த கையின் பிரயாசங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த கையின் பிரயாசத்தை ஆண்டவரை மீதியானன் கொண்டு போகாதபடி அவனை முறையெடுத்து உம்முடைய பிள்ளையர் ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீ மறுபடியும் உடைய பிள்ளைகளை கொடுக்கும்படியாக உம்முடைய கரம் அவனுக்கு விரோதமாய் எழும்பட்டும், உம்முடைய கரம் அவனுக்கு விரோதமாய் எழும்பட்டும். ஹல்லேலூயா ஆண்டவரே. நான் நன்றி செலுத்துகிறேன் அதுக்காக. நீ செய்ய மாட்டீர் என்று சொல்லி ஆண்டவரே
ஆண்டவரே இவங்களை கொண்டு போக அந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளையர் ஆசீர்வாதங்களை கொண்டு போக சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி, ஆண்டவரே ஆரோக்கியம், சோபல் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். மீதியான கை பிரயாசத்தையும் கொண்டு போயிடுவான். பொறுமையாக்கி போட்டுருவான். அந்த ஒருமை நிலைமை நீ உங்களோட பிள்ளைகளுக்கு வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்துபடி ரத்தத்தினால் வேலி அடைக்கும்படியாக உங்களுடைய ஜீவ ரத்தத்துக்குள்ளப்பா இப்படியாப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கிருபை இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா நான் தேசத்துக்காக வருகிறேன். இஸ்ரவேலில் தேசத்துல சமாதானம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. எருசலேமில சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இடிந்து போய் நொறுங்கி போய் கிடக்கிற தேசங்களுக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அழித்து ஆண்டவரே அப்பா பாழாக்கி சுட்டு சாம்பலாக கிடக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானமும் ஆண்டவரே சந்தோஷமும் ஜனங்களுக்குள்ள அக்கியம் உண்டாகும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே எருசலேமும் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஒரு அக்கியம் இல்லாதபடி ஒரு ஆண்டவரே அப்பா 2 பேருக்குள்ளேயும் ஆண்டவரே அந்த எதிரி வந்து ஆண்டவரே முறியடிக்கிற போதும் என் தேவன் இந்த நாளில எதிரிய முறியடித்து அக்கியத்தை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடும். இழந்த சுதந்திரங்கள் எல்லாம் மறுபடி திருப்பி கொடுப்பீராக ஆண்டவர். ஒரு விஷயம் மன்னித்து கொடுப்பீராக ஆண்டவரே. வணங்காக்களத்துள்ள ஜனங்களை உண்மை வணங்க செய்து ஒரு விஷயம் மன்னித்து கொடுக்கும்படியாக சோதரித்து உம்முடைய ரத்தத்தினால் வேலியடத்தி செபிக்கிறேன். இஸ்ரவேலை எருசலேமும் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டவரே ஒரு புது வாழ்வை புது காரியத்தை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பழையன கடந்தன புதியன வந்ததுன்னு சொல்லி ஆண்டவரே புது காரியங்களை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதே போல ஈரான் தேசத்துக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட்டு ரட்சிக்கும்படியாக தேவ ராஜ்யம் அந்த இடத்துல வந்து இறங்கி பாதிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் மறுபடியும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆனாலும் இவர்கள் ஜனத்தை மேற்கொள்ளாதபடி தேசங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே அவங்களுடைய பொருளாதார ஞானங்கள் மனுஷிய ஞானங்கள் எல்லாம் கட்டப்பட்டு அவங்களை அடங்கி இருக்கும்படியாக என் கரத்திலே நீ அடங்கி என்று சொன்னது அடங்கி இருக்கும்படியாக அந்த தேசத்தின் அதிகாரிகள் பொல்லாத மனுஷர்கள் கொடுமையுள்ள மனுஷர்லாம் தேவ கரத்தில் அடங்கி இருக்கும்படியாக சோதரித்தை செபிக்கிறேன். ஈரான் தேசத்துல நீங்க ஆளுகை வரட்டும் ஆளுகை தேவன் ஆண்டவரே யார் என்று அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் அந்த தேசங்களுக்குள்ள வரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதே போல அமெரிக்கா தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். தேவனை ரட்சித்துக் கொள்ளுங்க, அந்த தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யாரும் பாதிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே இனிமேல் யாருக்கும் விரோதமா எழும்பாதபடி அந்த தேசத்துல எழுப்புதலை கட்டளையிடுங்க. எழுப்புதலின் காலமா இருக்கிறபடி நான் எழுப்புதலை கட்டளையிடுங்க. பரிசுத்தப்படுத்துங்க. ஜனாதிபதியை ஆண்டவரே ரட்சியுங்க. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பாவங்களை மன்னிங்க. அறியாம இருள் விலகி அந்த மனுஷன் பாவத்தை மன்னித்து அந்த மனுஷனை ரட்சித்து அந்த தேசம் முழுவதும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிற தேவன் நான் ஆண்டவரை செபிக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்வீராக. அது நித்திய வெளிச்சமாக இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. கனடா தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். கனடா தேசத்தில் அநேக கொலைகள் ஆண்டவரே, தற்கொலைகள் ஆண்டவரே, அநேக களவுகள், பொய்கள் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் என் தேவனுடைய கிருபையாலே ஆண்டவரே அந்த தேசத்துல அப்படி இனி வராதபடி எல்லாவற்றையும் தடை செய்து என் தேவன் அந்த தேசத்திலே ஒரு ஆளுகையின் ரட்சிப்பேன் கொடுக்கும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன். ஒரு ஆளுகையின் ரட்சிப்பேன் கொடுக்கும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே கனடா தேசத்துல ஆண்டவரே ஜெஸ்லியா இருக்கிற மாவட்டத்துல ஆண்டவரே இருக்கிற கிராமங்கள்ல ஒரு மகிமை இறங்கட்டும் அப்பா, ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் மகிமை இறங்கு. அந்த தேசம் முழுவதும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் மூடி அந்த தேசத்துக்குள்ள ஆண்டவரே தேவர் ராஜ்யம் வந்து ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அநேக நீதிமான்களுடைய ஜெபங்கள் அந்த இடங்கள்ல இருக்கிறது, கண்ணீர்கள் இருக்கிறது, அவங்களுடைய பாடுகள் இருக்கிறது, அவங்களோட ஊழியம் இருக்கிறது. அது மறுபடியும் ஒரு வீசை ஆண்டவரே மறுபடியும் அது ஊற்றப்படட்டும். எல்லாரும் மேலும் சபைகள் மேலும் ஊழியக்காரர் மேலும் அநேக செபிக்கிறவர்கள் எழும்பட்டும். அந்த தேசத்துக்கு ஒரு ஆண்டவரை ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்கும்படியாக சோதரித்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே, அதே போல ஆஸ்திரேலியா தேசத்திலும் அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க. தேவ கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே.
அப்பா அங்கட குடும்பங்களே இருக்கிறாங்க, அவங்க மேலும் ஆண்டவரே ரட்சிப்பின் வல்லமைகிறங்கட்டும். ஆஸ்திரேலியா தேசத்திலும் அநேக நீதிமானின் ஊக்கமான ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. சபைகளுக்குள் அக்கினியாய் ஆண்டவரே அக்கினி, தேவனுடைய அக்கினி பற்றி எறியட்டும். ஆண்டவரே ஊழியக்காரருக்கு அக்கினி பற்றி எறியட்டும். ஆண்டவரே நீதி செய்ய முடியும், நீதியின் கரம் அந்த இடத்துல இறங்கி ஆண்டவரே நீதிக்குள்ள நடத்தும்படியாக சோதரித்து செபிக்கிறேன். நீதிக்குள்ள நடத்தும்படியாக சோதரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் இரக்கங்களினாலே அந்த ஜனங்களை நம்பும் ஆண்டவரே. அந்த கிருபையின் இரக்கங்களால் அந்த ஜனங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க நம்புறது மாலே வரும். நீ ரட்சிப்பை கட்டளை சோதரித்தை செபிக்கிறேன். அவங்களோட அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் மன்னிங்க. இனிமேல் காட்டு தீ வராதபடி, காட்டு தீ அது தேவனுடைய ரட்சிப்பாய் பரவட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையாகிறங்க ரட்சிங்க. அதே போல தகப்பனே ஆண்டவரே சைனா தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நம்முடைய ஆளுகைக்கு. ஆண்டவரே அப்பா அதே போல கொரியால ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்யா. வட கொரியா, தென் கொரியால ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். ரட்சிங்க ரட்சிங்க இந்த ஜனங்களை ரட்சிங்க. பிலிப்பின் தேசம், இந்தோனேசியா தேசம் ரட்சிங்க. ஹல்லேலூயா. ரஷ்யா தேசத்தை ரட்சிங்க. ரஷ்யா தேசத்தை தொடுங்க ஆண்டவரே. அந்த மனுஷனுடைய ஆளுகை இல்லை, தேவனுடைய ஆளுகை வரவணும். தேவனுடைய கரம் இறங்கட்டும் அந்த ரஷ்யா தேசம் முழுவதும். ரட்சிங்க ஆண்டவரே. ஐரோப்பா தேசம் நம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நாம இருக்கிற மாவட்டத்துல ஆண்டவரே ஒரு மறைத்த வல்லமையான ஊழியக்காரன் இருந்தாரே, 21 பேரை மறைத்தவர்களை எழுப்பின அந்த வலிமையான ஊழியத்துக்காக எங்களை வைத்திருக்கிறேன். நீ நினைத்த நேரம் வரட்டும் உங்களை வலிமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக. அவருடைய கண்ணீர்கள் ஆண்டவரே, அவர் ஜெபித்த ஜெபங்கள், அவருக்கு கொடுத்த வரங்கள், அவருக்கு கொடுத்த அபிஷேகங்கள் எங்கள் மேல திரும்பி தந்து இந்த மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த லண்டன் தேசம் எத்தனையோ வலிமையான ஊழியக்காரர் இருந்தாங்க, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரன் ஜெபங்களின் நிமித்தம் ஆண்டவரே எல்லாம் உங்களுடைய தூப கலசத்துல இருக்கிறது. அதெல்லாம் மறுபடியும் இந்த லண்டன் தேசத்துல ஆண்டவரை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. எல்லாம் ரட்சித்துக் கொள்ள சபைகளுக்குள்ள எல்லாம் ஒரு பரிசுத்தமும் அக்கியமும் ஆண்டவரே அப்பா நம்முடைய அக்கினினாலும் ஆண்டவரே சுத்திகரித்தவர்கள் எல்லாம் புடமிட்டு மறுபடியும் ஒரு எழுப்புதல் இந்த லண்டன் தேசத்துல தரும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இங்கேயும் கொடுமைகள் ஆண்டவரே, இந்த கொடுமைகள் இந்த ஜனங்கள் மாறப்பட வேணும், ஜனங்கள் விடுதலையாகப்பட வேணும். தேவனுடைய வல்லமையினால் இவர்கள் நிரப்பப்பட வேணும். தேவனுடைய வல்லமையினால் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்துல ஆண்டவரே ஒரு மகிமையை காண வேணும் ஆண்டவரே. அந்த தேசத்தின் அதிகாரிகளை ரட்சிங்க. இலங்கை தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்தியா தேசத்துல நல்ல ஒரு நீதிமான ஆண்டவரே அப்பா ஒரு பிரசிடண்டா வர செய்ய போறேன். அதுக்காக சோத்தரிக்கிறேன். நீதிமான எழும்போடும், நீதிமான எழும்பெழும் வல்லமையை தரிந்து கொள்ளண்டு. அந்த வல்லமையை தரிப்ப ஆண்டவரே. தோமாவை அனுப்புறீங்க அந்த தேசத்துக்கு. அந்த தோமாவின் அபிஷேகம் அந்த தேசத்துல ஒரு அபிஷேகம் நிறைந்த மனுஷன் எழுப்பினிட்டு அந்த தேசத்துக்குள்ள ரட்சிப்பையும் வல்லமையும் கட்டளையிட்டு என் தேவனுடைய நீதி நிறைவேற அந்த மனுஷன் எழும்பும்படியாக நீர் எழுப்பும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குஜராத் மாவட்டத்துல ஆண்டவரே இந்த மாநிலத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. மகாராஷ்டிராவில ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. வட இந்தியா, தெற்கு இந்தியாவில எல்லாம் ஆண்டவரே, கிழக்கு இந்தியாவில எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க. ஹல்லேலூயா. காட்டுவாசிகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. ஆப்பிரிக்காக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் வல்லமை மகிமையாகி ஊற்றப்படட்டும். ஆவியானவர் தாமே நீர் செய்ய போற வல்லமைக்காய் சோத்திரம். என் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். வல்லமையான ஊழியக்காரர் இந்த இடத்துல கொண்டு வாங்க. இந்த சங்கம வாணியலுக்கு கொண்டு வந்து அநேகரை எழுப்புதலுக்குள்ளாக, அநேகரை அக்கினிக்குள்ளாக, அநேகரை ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள்ளாக நடத்துகிற அநேக ஊழியக்காரை கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையின் உம்முடைய அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த ஊழியரை நடத்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். உடைய கிருபை விளங்கட்டும் அப்பா. வரப்போற ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். மறுபடியும் ஜெஸ்லியா அவங்க குடும்பங்களையும் ஊழியங்களையும் சந்ததியை அவங்க இருக்கிற மாவட்டத்தையும் தெருக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் மகிமையாக இருந்து இறங்கி ஆண்டவரே ரீட்டா அம்மாவியும் ஆண்டவரே ஜெஸ்லியா அவங்களுடைய கரத்துக்குள்ள மூடி மறைத்து சுகபல பத்திரமாய் பார்த்து கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துதிக நன்மையாவும் செலுத்தி ஒரு மணித்தியாலத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி என்னை குடும்பத்தை உடைய கரத்துல மூடி மறைத்து செபித்து ஜெயம் எடுக்கிறேன். சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன்,
ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the lord ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தரை சித்தமானால் நித்திய வெளிச்ச நேரத்திலே திரும்பமாக இரவு நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த விசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ். ஆமேன் ஆமென் ஆமென். God bless you ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார், பாடல்களுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதி